வெல்கம் வியூவர்ஸ். சந்திராயன் 3 ஆகஸ்ட் 23 மாலை 6 மணி 4 நிமிடங்களுக்கு நிலவுடைய சவுத் போல்ல சக்சஸ்ஃபுல்லா சாஃப்ட் லேண்ட் ஆகி மற்ற உலக நாடுகளை பிரமிக்க வச்சது. எதனால இதை இவ்வளோ பெரிய விஷயமா பாக்குறாங்க அப்படின்னா, இப்ப இந்த போட்டோவை பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நிலவுடைய நார்த் போல், இதுதான் நிலவுடைய சவுத் போல். சந்திராயன் 3 நிலவுடைய கரெக்டா இந்த இடத்துல தான் லேண்ட் ஆயிருக்கு. இதே ரஷ்யா அனுப்பின லூனா 25 நம்மளுடைய சந்திராயன் 3 லேண்ட் ஆன இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் கிராஷ் ஆயிருக்கு. இப்ப இந்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா மற்ற நாடுகள் நிலவுடைய எந்தெந்த இடத்துல தரை இறக்கி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே மனிதர்களோட விண்கலன்கள் அனுப்பி மனிதர்கள் நிலவுடைய தரையில இறங்கிய பகுதிகள். மொத்தமா 12 பேர், 12 மனிதர்கள் நிலவுடைய மேற்பரப்புல நடந்திருக்காங்க. கூடிய சீக்கிரமாவே இந்தியர்களும் நிலவுல கால் பதிப்பாங்க. எங்கனாலையும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிளா தான் சந்திராயன் 3 நிலவுடைய சவுத் போல்ல சாஃப்ட் லேண்ட் ஆனது. இப்ப நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற இந்த விதத்துல தான் விக்ரம் லேண்டர் நிலவுடைய சவுத் போல்ல லேண்ட் ஆச்சு. இனி அங்கிருந்து தான் அதனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். விக்ரம் லேண்டர்ல நிறைய கேமராஸ் மற்றும் நிறைய சென்சார்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம லேண்டருக்கு பவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லேண்டர் மேலேயே நிறைய சோலார் பேனல்ஸும் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த சோலார் பேனல்ஸ் மூலியமா சூரியன்ல இருந்து பெறக்கூடிய சக்தி லேண்டருக்குள்ள இருக்கிற பேட்டரிஸை சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். விக்ரம் லேண்டர் நிலவுடைய தரைப்பகுதியில இறங்கின உடனே அடுத்த 4 மணி நேரங்களுக்கு வேற எதுவுமே செய்யாம அப்படியே ஐடில் பொசிஷன்லயே நின்னுட்டு இருந்திருக்கு. அது எதனால அப்படியே நின்னுட்டு இருந்துச்சு? மேலும் விக்ரம் லேண்டருக்குள்ள இருந்து அந்த ரோவர் சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்து நம்ம இந்திய நாட்டுடைய அசோகா தேசிய சின்னத்தை நிலவுல பிரிண்ட் பண்ணிருக்கு. ஆனா மொத்த இந்திய நாடே கொண்டாடுற இந்த சந்திராயன் 3, இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பின சந்திராயன் 3 அடுத்த 14 நாட்களுக்கு மட்டும்தான் நிலவுல உயிர் வாழும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே 2 நாட்கள் முடிஞ்சிருச்சு. சரியா சொல்லணும் அப்படின்னா இனிமே 12 நாட்கள் தான் அது உயிர் வாழும். சோ மீதி இருக்கிற அந்த 12 நாட்களுக்குள்ள அங்க இனிமே அது என்னவெல்லாம் செய்ய இருக்கு, அந்த குட்டி ரோவருக்குள்ள என்னவெல்லாம் டெக்ஸ் இருக்கு, 14 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரோவருக்கும் விக்ரம் லேண்டருக்கும் என்ன நடக்கும்? முதல்ல விக்ரம் லேண்டர் நிலவுல தரையிறங்கின உடனே அடுத்த 4 மணி நேரத்துக்கு எதுவுமே பண்ணாம அப்படியே ஐடில் பொசிஷன்லயே இருந்திருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, விக்ரம் லேண்டர் நிலவுடைய மேற்பரப்புல இறங்கும் போது நிலவுடைய மேற்பரப்பில் இருக்கிற மூன் டஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற மண், தூசி இது எல்லாமே பறக்க ஆரம்பிக்கும். எதனால இது மேல பறக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, லேண்டருடைய அடியில் இருக்கிற என்ஜின்ல இருந்து வர்ற ஃபோர்ஸ் மூலியமா அந்த மூன் டஸ்ட் மேல எழ ஆரம்பிக்கும். அப்படி மேல எழும்புற அந்த மூன் டஸ்ட் மறுபடியுமே கீழே வந்து செட்டில் ஆகுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். பூமியில மேல எழும்புற புழுதிகள் சீக்கிரமாவே செட்டில் ஆயிரும். காரணம் பூமியில கிராவிட்டி ரொம்பவே அதிகம். ஆனா நிலவை பொறுத்த வரைக்குமே நிலவுடைய கிராவிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும். எவ்வளவு கம்மியா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க பூமியில 100 கிலோ இருக்கீங்க அப்படின்னா நிலவுல உங்களுடைய வெயிட் வெறும் 16 கிலோ தான் இருக்கும். கிராவிட்டி இவ்வளவு கம்மியா இருக்கிறதுனால தான் மேல எழும்புன டஸ்ட் எல்லாமே கீழே வந்து செட்டில் ஆகுறதுக்கு அவ்வளோ லேட் ஆகுது. அதனாலதான் விக்ரம் லேண்டர் லேண்ட் ஆகி அடுத்த 4 மணி நேரங்களுக்கு வேற எதுவுமே செய்யாம அப்படியே ஐடில் பொசிஷன்லயே இருந்திருக்கு. சப்போஸ் அப்படி லேண்ட் ஆன உடனே அதோடைய ப்ராசஸ ஆரம்பிச்சிருந்துச்சு அப்படின்னா, அப்படி மூன் டஸ்ட் எல்லாமே செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி ரோவரை அந்த லேண்டர்ல இருந்து வெளியே அனுப்பியிருந்தோம் அப்படின்னா அந்த மூன் டஸ்ட் எல்லாமே ரோவர் மேல விழுந்து ரோவர் மேல இருக்கிற சென்சர்ஸ் சரியா வேலை செய்யாம போயிடலாம். அதனாலதான் லேண்டர் அந்த டஸ்ட் எல்லாமே செட்டில் ஆகுற வரைக்குமே வெயிட் பண்ணிருக்கு. இப்ப அதுக்கப்புறமா தான் லேண்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. விக்ரம் லேண்டரை பத்தி பார்க்கணும்
அப்படின்னா அதுல மொத்தமா 4 டிவைசஸை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அததான் பேலோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலவின் மேல சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றதுக்காக அந்த டிவைசஸை வச்சிருக்காங்க. முதல் டிவைஸ் உடைய பெயர் ரேம்பா. இதனுடைய விரிவாக்கம் ரேடியோ அனாட்டமி ஆஃப் மூன் பவுண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் ஐனோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா நிலவுக்கு மேல அயன்ஸ் மற்றும் எலக்ட்ரான்ஸ் உடைய டென்சிட்டியை கண்டுபிடிக்கும். அடுத்தது இரண்டாவது டிவைஸ் உடைய பெயர் செஸ்ட், சந்திராஸ் சர்ஃபேஸ் பிசிக்கல் தெர்மோ எக்ஸ்பெரிமெண்ட். இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா துருவ பகுதிகள் கிட்ட நிலவுடைய தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதாவது துருவ பகுதிகள் கிட்ட எப்போ எவ்வளவு வெப்பமா இருக்கும் அப்படிங்கறத மெஷர் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்தது மூன்றாவது டிவைஸ் இல்சா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் லூனார் செய்ஸ்மிக் ஆக்டிவிட்டி. இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நிலவுல எப்பெல்லாம் பூகம்பம் வரும், எவ்வளவு பெரிய பூகம்பம் வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கும். நான்காவது டிவைஸ் LRA, லேசர் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அரே. இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நிலவுடைய டைனமிக் சிஸ்டம், அதாவது நிலவுடைய இயக்கம் எப்படி இருக்கு, பூமியிலிருந்து நிலவு துல்லியமா எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கும். இப்படி இந்த 4 டிவைசஸுமே சயின்டிபிக் ரிசர்ச்சை மேக் பண்ணி அந்த டேட்டாவை பூமிக்கு அனுப்பும். இப்போ இந்த 4 டிவைசஸும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே விக்ரம் லேண்டர்ல இருந்து அந்த ரோவர் வெளியே வரும். இந்த ரோவர் அப்படிங்கிறது பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன வண்டி மாதிரி இருக்கும். இதுக்கு மொத்தமா 6 சக்கரங்கள் இருக்கு. அப்படி இந்த ரோவர் வெளியே வரும் பொழுது லேண்டர்ல இருக்கிற ஒரு கேமரால இருந்து போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கூட அந்த போட்டோ தான். அதே போல கீழே இறங்கின ரோவரும் லேண்டரை ஒரு போட்டோ எடுத்திருக்கு. ஆனா இப்போதைக்கு இனிமே அந்த போட்டோ வெளியிடப்படல. இப்ப ரோவர் விக்ரம் லேண்டர்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய சோலார் பேனல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அதுக்கப்புறமா தன்னுடைய டயர்ல இருந்து இந்தியாவுடைய தேசிய சின்னமான அசோகா சின்னத்தையும் இஸ்ரோவுடைய லோகோவையும் நிலவுடைய மேற்பரப்புல பிரிண்ட் பண்ணுது, அதாவது பதிக்குது. நிலவுடைய மேற்பரப்பு ரொம்பவே தூசு போல இருப்பதால ரோவருக்கு அப்படி பிரிண்ட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கு. இப்போ இப்படி பிரிண்ட் பண்ணப்பட்ட இந்த லோகோஸ் பல கோடி வருடங்கள் ஆனா கூட அப்படியே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பூமியில் இருக்கிற மாதிரியான காற்று நிலவுல கிடையாது, சுத்தமா காற்றே வீசாது. சோ எத்தனை வருடங்கள் ஆனாலுமே கரெக்டா அந்த இடத்துல விண்கல் மோதினாலே தவிர வேற எதுவுமே ஆகாது, அழியவே செய்யாது. இந்த ரோவர் ஒரு செகண்டுக்கு வெறும் 1 சென்டிமீட்டர் வேகத்துல தான் ரொம்பவே மெதுவா தான் நகர்ந்து போகும். விச் மீன்ஸ் 1 மணி நேரத்துக்கு வெறும் 6 மீட்டர் மட்டும் தான் நகர்ந்து போயிருக்கும். அதாவது 1 மணி நேரத்துல வெறும் 20 அடி தூரம் மட்டும் தான் அதால நகர்ந்து போயிருக்க முடியும். சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் லேண்டான அந்த இடத்துல இருந்து இந்த 14 நாட்கள்ல மொத்தமா இந்த ரோவரால 500 மீட்டர் தூரத்தை மட்டும் தான் கடந்து போயிருக்க முடியும். அதாவது கரெக்டா 1/2 கிலோமீட்டர் அதனால டிராவல் பண்ணிருக்க முடியும். இந்த ரோவர்லயும் மொத்தம் 2 டிவைசஸ் இருக்கு. அதையுமே பேலோட்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை வச்சுதான் சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்றாங்க. இந்த ரோவர் நிலவின் மேல தொடர்ந்து 14 நாட்களுக்கு சூரிய வெளிச்சத்துல இருக்கும். அப்படி கலெக்ட் பண்ணப்பட்ட அதோடைய டேட்டாவை அங்க இருக்கிற அதோடைய விக்ரம் லேண்டருக்கு அனுப்பும். அதுக்கப்புறமா தான் அந்த லேண்டர்ல இருந்து அந்த டேட்டா பூமிக்கு வந்து சேரும். சோ ரோவருக்கும் பூமிக்கும் டைரக்டா கனெக்ஷன் இருக்காது. ஓகே, இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இந்த 14 நாட்களுக்கு அப்புறமா இது என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து 14 நாட்களுக்கு சூரிய வெளிச்சம் இருந்ததுக்கு அப்புறமா அடுத்த 14 நாட்களுக்கு அந்த இடத்துல முழுவதுமா இருட்டாக ஆரம்பிக்கும். இப்ப அடுத்த 14 நாட்களுக்கு அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் ஒரு துளி கூட இருக்காது. இங்க பூமியில எப்படி ஒரு நாள் ஒரு எர்த் டே அப்படிங்கிறது 12 மணி நேரம் பகலும் 12 மணி நேரம் இரவும் இருக்கோ, அதே போலதான் நிலவுலையும் ஒரு லூனார் டே அப்படிங்கிறது பகலும் இரவுமா இருக்கும். ஆனா ஒரு லூனார் டே அப்படிங்கிறது இங்க பூமியை பொறுத்த வரைக்குமே 28 நாட்கள், அதாவது நிலவுல 14 நாட்கள் பகலாகவும் 14 நாட்கள் இரவாகவும் இருக்கும். சோ இப்ப விக்ரம் லேண்டர் இறங்குனது சூரிய ஒளி ஆரம்பிச்ச அந்த டைம்ல தான், அதாவது பகல்ல இறங்கி இருக்கு. இப்ப 14 நாட்களுக்கு அப்புறமா அங்க இருட்ட ஆரம்பிக்கும். அப்போ அங்க ஏற்படுற வெப்பநிலை மாற்றம் காரணமா அந்த இடத்துல வெப்பம் உறை நிலைக்கு கீழே போக ஆரம்பிக்கும். சோ விக்ரம் லேண்டருடைய பாகங்கள், ரோவருடைய பாகங்கள் இது எல்லாமே செயலிழக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் அதுக்கு பவர் கொடுக்கிறதுக்கு சூரிய ஒளி அங்க இருக்காது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சப்போஸ் ரஷ்யா அனுப்பின லூனா 25 கிராஷ் ஆகாம அங்க சாஃப்ட் லேண்ட் ஆயிருந்தா அடுத்த 1 வருடத்திற்கு அங்க ஆராய்ச்சி பண்ண போறதா அவங்க சொல்லியிருந்தாங்களே, அது மட்டும் எப்படி பாசிபிள் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். எஸ், சப்போஸ் லூனா 25 அங்க கிராஷ் ஆகாம வெற்றிகரமா அங்க தரை இறங்கி இருந்தாங்க அப்படின்னா அடுத்த 1 வருடத்திற்கு அவங்கனால அங்க ஆராய்ச்சி பண்ணி இருக்க முடியும். பிகாஸ் அவங்க அனுப்புனது ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி கொண்ட லேண்டர். அதுல புளூட்டோனியம் ஹீட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை அவங்க வச்சிருக்காங்க.
அதுல இந்த மாதிரி சூரிய ஒளி இல்லாத சமயத்துல ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல கூட உயிர் தப்பிச்சு வாழுற மாதிரி ஒரு ரேடியோ ஐசோடோப் டிவைஸ் இருக்கு. அதுல இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலான புளூட்டோனியம் வச்சு நைட்டு நேரத்துல, அதாவது சூரிய ஒளி படாத அந்த இருட்டான நேரத்துல அதுவே ஹீட்டை ஜெனரேட் பண்ணி அதுல இருக்கிற பாகங்களை சூடேற்றி அது பழுதாகாம பாத்துக்கும். ரொம்பவே ஜீனியஸான ஒரு ஐடியா தான் இது. ரஷ்யாவை இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். ஓகே, இப்ப நம்ம சந்திராயன் 3க்கு வரலாம். நம்ம கிட்ட இப்போதைக்கு அந்த டெக்னாலஜி இல்ல அப்படிங்கறதால நம்மளுடைய லேண்டர் மற்றும் ரோவரால சூரிய ஒளி இல்லாம சோலார் பேனல்ஸ்ல இருந்து பேட்டரிக்கு பவர் போகாம பேட்டரிஸ்ல சுத்தமா பவர் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது இப்ப அடுத்த 14 நாட்கள் கழிச்சு தான் மறுபடியுமே சூரிய ஒளி அங்க வரும். ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல லேண்டர் மற்றும் ரோவர் ரெண்டுமே பழுதாகிரும். ஆனா இஸ்ரோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் அப்படி 14 நாட்கள் கழிச்சு மறுபடியுமே சூரிய ஒளி லேண்டர் மற்றும் ரோவர்ல இருக்கிற அந்த சோலார் பேனல்ஸ் மேல படும்போது லேண்டர் மற்றும் ரோவர் திரும்பவுமே வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வேலை செஞ்சது அப்படின்னா மறுபடியுமே ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி சூரிய ஒளி படும் பொழுது ரோவர் மட்டும் வேலை செஞ்சு விக்ரம் லேண்டர் வேலை செய்யல அப்படின்னா அதுல நமக்கு எந்த பயனும் இல்ல. பிகாஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ரோவர் கூட நம்மளால பூமியில இருந்து டைரக்டா கனெக்ட் பண்ண முடியாது. ரோவர் டேட்டாவை லேண்டருக்கு அனுப்பி லேண்டர் டைரக்டா பூமிக்கு அனுப்பும். ஆனா ஒருவேளை ரோவர் வேலை செய்யாம லேண்டர் வேலை செஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு உபயோகமா தான் இருக்கும். லேண்டர் கலெக்ட் பண்ற எல்லா டேட்டாவுமே பூமிக்கு டைரக்டா வரும். அதனாலதான் இப்ப இருக்கிற சூரிய ஒளி முடியறதுக்குள்ள இஸ்ரோ செய்ய நினைக்கிற எல்லா சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸையுமே செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சந்திராயன் 3 உடைய 3 முக்கியமான குறிக்கோள்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, முதல் முக்கியமான குறிக்கோள் சந்திராயனுடைய விக்ரம் லேண்டரை நிலவுடைய மேற்பரப்புல சாஃப்ட் லேண்டிங் பண்ணிரணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா இது சக்சஸ் ஆச்சு அப்படின்னா எதிர்காலத்துல மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் போது இதே டெக்னாலஜியை வச்சு மனிதர்கள் போகும் பொழுதும் சாஃப்ட் லேண்ட் நல்லா பண்ண முடியும். இரண்டாவது குறிக்கோள், அப்படி விக்ரம் லேண்டர் நிலவுல சாஃப்ட் லேண்ட் ஆன உடனே ரோவரை சக்சஸ்ஃபுல்லா நிலவுடைய மேற்பரப்புல ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் அப்படி பண்ணிட்டா வருங்காலத்துல மனிதர்கள் நிலவுக்கு போகும்போது அவங்க அங்க ஒரு வண்டியை இயக்குற மாதிரியான ஒரு ரோவரை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த 2 குறிக்கோள்களையுமே சந்திராயன் 3 வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்கு. நிலவுடைய மற்ற பகுதிகளில் தரையிறங்கிறத காட்டிலும் இந்த சவுத் போல்ல நிலவுடைய தரை ரொம்பவே குண்டும் குழியுமா இருக்கும். அதனாலதான் மற்ற எந்த நாடுகளுமே அங்க போய் தரை இறங்கணும் அப்படின்னு ட்ரை கூட பண்ணல. நம்ம சந்திராயன் 3 அங்க லேண்ட் ஆகி அந்த விக்ரம் லேண்டர்ல இருந்து ரோவர் வெளியே வர்ற அந்த காட்சிகளை போட்டோஸ் மற்றும் வீடியோஸா இஸ்ரோ அபிஷியலா வெளிவிட்டிருக்காங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அந்த வீடியோவை தான். இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்பவே கிளியரா புரியும். நிலவுடைய அந்த தரை எவ்வளவு குண்டும் குழியுமா இருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலா விக்ரம் லேண்டர் தரையிறங்கிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே கீழே லேண்ட் ஆகிற இடத்துல ஏதாவது குழிகள் பள்ளங்கள் இருக்கா அப்படின்னு அதுல பொருத்தப்பட்டிருக்கிற கேமரா மூலியமா கீழே ஸ்கேன் செஞ்சுட்டே இருக்கும். அப்படி ஸ்கேன் செஞ்சுட்டு பள்ளங்கள் இல்லாத இடத்துல தான் தரை இறங்கணும். இதுல கொஞ்சமா எங்கேயாவது தவறு நடந்தா கூட லேண்டர் லேண்ட் ஆகும் பொழுது அதோடைய கால்கள் எங்கேயாவது குழியில போச்சு அப்படின்னா நேரா நிக்காம அது அப்படியே சாஞ்சு இல்ல கீழே விழுந்துடலாம். சந்திராயன் 2ல நம்ம அனுப்பின ஆர்பிட்டர் இப்ப வரைக்குமே நிலவை சுத்திட்டு தான் இருக்கு. அந்த ஆர்பிட்டர்ல ஹை ரெசல்யூஷன் கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. அது இப்ப சந்திராயன் 3 லேண்ட் ஆயிருக்கிற விக்ரம் லேண்டரை அதோட ஆர்பிட்ல இருந்து போட்டோ எடுத்து பூமிக்கு அனுப்பியிருக்கு. அதுல பார்த்தா கூட தெரியும் விக்ரம் லேண்டர் லேண்ட் ஆயிருக்கிற அந்த இடம் எவ்வளவு குண்டும் குழியுமா இருக்கு அப்படிங்கிறது. அதனாலதான் இப்ப வரைக்குமே அமெரிக்கா கூட அங்க இறங்குறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. ஈவன் இஸ்ரோக்கு கூட சந்திராயன் 3 அங்க லேண்ட் ஆகிற கடைசி 15 நிமிடங்கள் ரொம்பவே பயத்தோட
பதட்டத்தோட தான் இருந்தாங்க. சொல்ல போனா ஒரு கட்டத்துல விக்ரம் லேண்டர் லேண்ட் ஆக வேண்டிய அந்த இடத்துல கடைசி நேரத்துல அங்க கீழே ஒரு பள்ளம் இருக்கிறத ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கு. அப்ப சடனா அதுல பொருத்தப்பட்டிருந்த ஏஐ மாடல் கேமராஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியா தன்னுடைய த்ரஸ்டர்ஸை பயன்படுத்தி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அங்க ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்கோம். அங்க எந்த பள்ளமுமே இல்ல அப்படின்னு அங்க தரையிறங்கி இருக்கு. நீங்க சந்திராயன் 3 லேண்ட் ஆகிறத லைவா பார்த்துட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கடைசி நேரத்துல ஹைட் கம்மியாயிட்டே வரும் பொழுது 65, 60, 55, 52, 51, 49 அப்படின்னு வந்துட்டே இருக்கும் பொழுது சடனா அதோடைய ஹைட் 49 இருந்து கம்மியாகாம 53க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த இடம் தான் இப்ப நான் சொன்ன மாதிரி நடந்த இடம். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆனதை பார்த்த மற்ற உலக நாடுகள் நம்மளுடைய டெக்னாலஜி என்ன எப்படி அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்க இந்தியா கிட்ட வருவாங்க. ஓகே, இப்ப சந்திராயன் 3 மூலியமா மனிதர்களுக்கு என்ன பயன்? அதான் 60-70 வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா மற்றும் ரஷ்யா மனிதர்களையே அங்க கொண்டு போய் தரையிறங்கி திரும்பவுமே பூமிக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்களே. இப்போ 2023 போய் அதுவும் வெறும் லேண்டரை மட்டும் தரையிறக்கிட்டு என்னமோ பெரிய சாதிச்சிட்ட மாதிரி பீத்திட்டு இருக்கீங்க. உங்களுடைய நாட்டுல 70 கோடி பேருக்கு டாய்லெட் கூட கிடையாது. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை அப்படின்னு இந்தியாவை பார்த்து பொறாமப்படுற பல நாடுகள் இப்ப வயிற்றுச்சல்ல பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வயிற்றுச்சல் மாதிரி இல்லாம இவன் நம்மளுக்கு கூட ஒரு கொஸ்டின் இருக்கலாம். எதனால இப்ப சந்திராயன் 3 இந்தியா அங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கான பதில் என்ன அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். அமெரிக்கா மற்றும் ரஷ்யா சண்டை போட்டுட்டு நிலவுல தரையிறங்கி காமிச்சதற்கான காரணம் எந்த நாடு பெரிய நாடு, எந்த நாடு சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர அதுல மக்களுக்கு மனிதர்களுக்கு வேற எந்த பயனும் இல்ல. அதனாலதான் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நிலவுக்கு போறதையே அமெரிக்கா மற்றும் ரஷ்யா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா இந்தியாவோ அமெரிக்கா மற்றும் ரஷ்யா நிலவிற்கு போட்டி போட்டுட்டு ராக்கெட்ஸ் அனுப்பிட்டு இருந்த அந்த சமயத்துல அதுல அவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணி நம்ம தான் பெரிய நாடு சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு காமிக்க வேண்டாமே அப்படின்னு எதுவுமே பண்ணாம இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த சந்திராயன் மிஷன் மூலியமா மனிதர்களுக்கு ஒரு பெரிய நன்மை இருக்கு. அது என்ன அப்படின்னா விண்வெளியின் தங்கம் அப்படின்னு அழைக்கப்படுற நீர் H2O நிலவுடைய துருவங்கள்ல இருக்கு அப்படின்னு இந்தியா தான் முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னாங்க. H2Oல ஹைட்ரஜனும் இருக்கு, ஆக்சிஜனும் இருக்கு. சோ நிலவில் இருக்கிற நீரை வச்சு ஹைட்ரஜனும் தயார் பண்ண முடியும், ஆக்சிஜனும் தயார் பண்ண முடியும். ஹைட்ரஜனை ராக்கெட்ஸ் உடைய எரிபொருளா பயன்படுத்தலாம், ஆக்சிஜனை மனிதர்கள் சுவாசிக்க பயன்படுத்தலாம். ஹியூமன்ஸ் நிலவுல வாழ இது ரெண்டுமே போதுமானது தான். மனிதர்கள் நிலவுல ஒரு பேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்க இருக்கலாம். இப்ப எதுக்காக நிலவுல போய் ஒரு பேஸ் கட்டணும், அங்க எதுக்காக மனிதர்கள் போய் வாழணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே பூமிக்கு அடுத்ததா மனிதர்கள் வாழ தகுதியான இடமா கருதப்படுறது செவ்வாய் கிரகம் தான், மார்ஸ் பிளானட் தான். வருங்காலத்துல பூமிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா செவ்வாய் கிரகத்துல போய் தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கு நிலவுல ஒரு பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்க ராக்கெட்டை லான்ச் பண்ற ஸ்டேஷன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா மார்ஸுக்கு செவ்வாய்க்கு போறது ரொம்பவே சுலபமா இருக்கும். சந்திராயன் 3 வெற்றிக்கு அப்புறமா உலக நாடுகள் இந்தியாவை பார்க்கிற விதமே மாறிடுச்சு. உலகத்துல இந்தியா 4வது பெரிய சக்தியா எப்பவோ உருவெடுத்துருச்சு. வருங்காலத்துல இஸ்ரோ நிலவுல செய்ய போற மிஷன்ஸ் என்ன அப்படின்னா நிலவுல இருக்கிற மண் கற்கள் அப்படின்னு பூமிக்கு கொண்டு வந்து அதை ஆராய்ச்சி பண்றது, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி மறுபடியும் அவங்களை திருப்பி கூட்டிட்டு வர்றது, மனிதர்களை நிலவுக்கு அனுப்பி அவங்கள மறுபடியும் திருப்பி பூமிக்கு கூட்டிட்டு வர்றது. இப்ப இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்னு இந்த மாதிரி பல மிஷன்ஸை வருங்காலத்துல இந்தியா செய்ய இருக்கு. எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்க, இனிமேல் இது இந்தியாவுடைய காலம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து வரப்போற 50 வருடங்கள்ல கண்டிப்பா நம்ம எல்லாருமே சாகிறதுக்குள்ள இந்தியா வேற லெவல்ல உருவெடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தே இல்ல. ஜெய்ஹிந்த். SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம போடுற எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.